ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் ஆன்ட்டி வீட்டுக்கு போன பார்ட் 2 vlog. இது வந்து நாங்கள் வெளியே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ தான் அங்கே ரேவதி ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி அங்கே போயிருந்தோம். ஷாப்பிங்க்கு தான் சும்மா போயிருந்தோம். போயிட்டு அங்கே கீழே ஸ்டேஜ்லாம் போட்டு பசங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. என் பையனையும் ஏற்றி விட்டோம். அவன் அங்கே ஒரு பால் சுற்றிகிட்டே இருந்துச்சு. கலர் கலர் லைட்ஸ், அவனுக்கு கலர்ஃபுல்லான லைட்ஸ் அதெல்லாம் பார்த்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் அதையே பார்த்துட்டு இருந்தான். அப்புறமா அவனும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். அவனோட டான்ஸ் வீடியோ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வெண்ணிலவில் லேண்ட் வாங்கி மச்சி வீடு கட்டிக்கிட்டு டான்ஸ்லாம் ஆடி முடித்தோடனே கீழே பாண்டா இருந்தார். அவர் கூட போய் குட்டீஸ்லாம் டான்ஸ் ஆட சொன்னாங்க. என் பையனை ஆன்ட்டி கூட்டிகிட்டு போய் பாண்டா கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளேயே போகிறோம். உள்ளே போகும்போதே டைம் ஆகிடுச்சு 9 o'clock. நாங்கள் வந்ததே லேட்டு. அதுவும் பாப்பா டான்ஸ்லாம் ஆடினாங்களா, அதில் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 9 o'clock ஆகிடுச்சு. இப்போ தான் நாங்கள் உள்ளேயே என்ட்ரி ஆகுறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி நிறைய அந்த ஃப்ளவர் வாஷ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எஸ்கலேட்டர் இருந்துச்சு அங்கே, அதில் தான் ஏறி மேலே போயிருந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிருந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் போனால் லேடிஸ் செக்ஷன், க்ராப் டாப்பு, டாப்ஸு, பேண்ட்ஸு, லெக்கின்ஸு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே கூலிங் கிளாஸ் ரேக்கும் இருந்துச்சு. அப்புறம் வின்டர் சீசனில் பேபிஸ்லாம் போடுவாங்கள்ல, இந்த மாதிரி காதில் மாட்டுறது அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய கிரேடில்ஸ் இருந்துச்சு, தொட்டில்கள் நிறையா இருந்துச்சு டிசைனாக. என் பையன் அந்த கூலிங் கிளாஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒன்றா எடுத்து மாட்டி பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனே வச்சுட்டு வந்துட்டான். அப்புறம் டாப்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தால அதெல்லாம் சும்மா போய் பார்த்தோம். அப்புறம் இது ஹிஜாப் கட்டுற ஷால், ஹிஜாப் வியர் பண்ணுற ஷால், அதுக்கப்புறம் நார்மல் ஷால்ஸு எல்லாமே இருந்துச்சு. அவனும் ஃபுல்லாக ஓடி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான். அவன் பின்னாடியே நானும் ஓடிட்டுருந்தேன். அப்புறம் அங்கே கவுபாய் ஹேட் இருந்துச்சு. அதை எடுத்து அவன் தலையில் போட்டுட்டு நல்லா நடந்து போயிட்டுருந்தான். அதுக்கப்புறம் பேபிஸோட ட்ரெஸ்ஸஸ், கேர்ள் பேபிஸ், பாய் பேபிஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாலெட்ஸ், பர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் ஸ்கூல் பேக்ஸு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, ஸ்கூலுக்கு தேவையான ஆல் ஐட்டம்ஸுமே சூப்பர் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பேக்ஸ் கலெக்ஷன் கூட சூப்பர். ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம். க்ராசரிஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். நல்லா ஆஃபர் ப்ரைஸ்லேயே இருந்துச்சு, பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரியெல்லாம். அதுக்கப்புறம் பெர்ஃப்யூம்ஸ் எல்லாமே ஆல் கைண்ட் ஆஃப் பெர்ஃப்யூம்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்புறம் பேபிஸோட டாய்ஸ் செக்ஷன், அதுவுமே நாங்கள் பார்த்துருந்தோம். டிஃப்ரெண்ட் டாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஷார்ப்னர்லாம் சூப்பராக இருந்துச்சு, யூனிக்கான கலெக்ஷன்ஸ். இது கீ டாய்ஸு, இதெல்லாம் என் பையன்கிட்ட வாங்கி கொடுத்தனா உடச்சி போட்டுருவோம் ஒரே நாளில். அப்புறம் இது பவுல்ஸு, அந்த எல்லாமே நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன்றதுனால அது வாங்கலை. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எரேசர்ஸ் இருந்துச்சு. நான் என் பையன்கிட்ட சொல்லியிருந்தேன், நீ கொஞ்சம் பெருசாக நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்னோடய நீஸ்க்காக வாங்கியிருந்தோம், ஷார்ப்னர்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேம் பால்ஸ் எல்லாமே இருந்துச்சு. கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான். டாய்ஸ் செக்ஷனில் நான் டோரிமான் தான் என் பையனுக்கு எடுத்து கொடுத்தேன். எனக்குமே டோரிமான் ரொம்ப பிடிக்கும். சைல்ட்ஹுட் டேஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரி அது. அதுக்கப்புறம் கேட் டாய் அதெல்லாம் வச்சு விளாடிட்டு இருந்தான். ஆனால் என்ன ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் ஆனால் குவாலிட்டிலாம் சூப்பர். இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் க்ரீட்டிங் கார்ட்ஸ், அப்புறம் ஸ்லைம், க்ளே அதெல்லாமே இருந்துச்சு. சீட்ஸ் இருந்துச்சு, பிளான்ஸோட சீட்ஸ். அப்புறம் இந்த ஃபோனு, அப்புறம் பேக் செக்ஷன் சும்மா போய் ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் டிஷர்ட்ஸ், டாப்ஸ், இதுதான் என்னோடய ஃபேவரெட்.
என்னோடய ஃபேவரெட் என்னென்னா வந்து மேக்கப் ப்ராடக்ட்லேயே உங்களுக்கு எது ஃபேவரெட்டுன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ஃபேவரெட் வந்து லிப்ஸ்டிக் தான். இவங்க எங்கள் நாத்தனார் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மிரர் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் கீ செயின்ஸ் எல்லாமே பார்த்தோம். இது எல்லாமே ஸ்டட்ஸு, கிளிப்ஸு, கிளட்ச் கிளிப்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு. ஹேர் பேண்ட்ஸு எல்லாமே ஸ்டோன் ஒர்க் வச்சு சூப்பராக இருந்துச்சு. இன்னும் நிறையா இருந்துச்சு. நாங்கள் ஆனால் ஃபுல்லாக பார்க்கல. நாங்கள் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே 10 o'clock ஆகிடுச்சு. எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். இதோட பார்ட் 3 வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டாடா பாய்.